இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பைத்தானை எப்படி இன்ஸ்டால் பண்ணுது, இன்ஸ்டால் பண்ணி எப்படி சிம்பிளாக ஒரு ப்ரோக்ராமை ரன் பண்ண போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் வந்து நீங்கள் பைத்தான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா ஒரு 2 மேஜர் ஸ்டெப்பு தேவை கண்டிப்பாக. ஒன்று வந்து பைத்தான் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும், ரெண்டாவது வந்து ஐடி இன்ஸ்டால் பண்ணணும். ஐடின்னு சொல்லலாம், இல்லாட்டி எடிட்டர்னு சொல்லலாம். ஏதோ ஒரு எடிட்டடு நோட்பேடோ நோட்பேட் ப்ளஸ் ப்ளஸோ விசுவல் ஸ்டுடியோ ஏதோ ஒரு எடிட்டர் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். இந்த 2 ஸ்டெப் இருந்தால் நம்ம வந்து பைத்தான் வந்து ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் வந்து நோட்பேட் ப்ளஸ் ப்ளஸ் வந்து சூஸ் பண்ணுவேன். வாங்க இதை எப்படி டவுன்லோட் பண்ணுன்னு பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம வந்து ஏதோ ஒரு ப்ரௌசர் எடுத்துக்கிடணும். ஒபேராவோ குரோமோ ஏதோ ஒரு ப்ரௌசர் எடுத்துக்கிடணும். நான் வந்து இதில் குரோம் ப்ரௌசர் சூஸ் பண்ணிக்கிட்டேன். இதில் நீங்கள் போயிட்டு பைத்தான் டவுன்லோட் அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் என்ட்ரு கொடுக்கணும். என்ட்ரு கொடுத்து அதில் ஃபஸ்ட்டாக வருதா டவுன்லோட் பைத்தான் அப்படின்னு லிங்க் வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். இப்படி நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் python.org அப்படின்னு கிளிக் பண்ணலாம். இதில் போயிட்டு python.org அப்படின்னு கொடுத்து என்ட்ரு கொடுத்தாலும் போதும். அப்படி கொடுத்தாலும் இதே பேஜுக்கு வந்துடும். python.org டவுன்லோடு கொடுக்கண்டா python.org அப்படின்னு கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக அந்த பேஜ் போயிடும். வெல்கம் டு பைத்தான் ஓஆர்ஜி அப்படின்ற பேஜ் போயிடும். இதில் போய் நம்ம டவுன்லோடு இந்த ஆப்ஷன் இருக்கா, டவுன்லோடு ஆப்ஷன் கிளிக் பண்ணால் போதும். இப்போ என்ன கரண்ட்டாக இருக்க வெர்ஷனோ அந்த கரண்ட் வெர்ஷனை காமிக்கும். இந்த வெர்ஷன் வேண்டாமல் நீங்கள் வேறு எதுவும் வெர்ஷன் உங்களுக்கு தேவைன்னா அதையும் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். டவுன்லோடில் போயிட்டு விண்டோஸ்ன்னு இருக்கா, அந்த விண்டோஸை நீங்கள் கிளிக் பண்ணணும். இதே நீங்கள் மேக்கு லினக்ஸு அந்த மாதிரி எந்தெந்த ஓஎஸாக இதுக்கு நம்ம கிளிக் பண்ணிக்கிறது. நம்ம வந்து விண்டோஸ்னால விண்டோஸை கிளிக் பண்ணுவோம். இப்போ அதில் வந்து வெர்ஷன் இருக்கும். இந்த 3.9.4 அப்படிங்கிற வெர்ஷன் இருக்குது, 3.7.17 அப்படின்னு வெர்ஷன், 3.8.17, 3.10.11 அப்படி தனித்தனி வெர்ஷன் இருக்கும். நீங்கள் அதில் போயிட்டு உங்களுக்கு வந்து விண்டோஸ்னால என்ன பிட்டோ அதை நீங்கள் பார்த்து டவுன்லோட் பண்ணணும். 32 பிட்னா 32 பிட்டு, 64 பிட்னா 64 பிட்டு அப்படிங்கிறத பார்த்து நம்ம டவுன்லோட் பண்ணணும். இது வந்து உங்களுக்கு தெரிலனா நீங்கள் உங்கள் லேப்டாப் வந்து என்ன பிட்டுன்னு உங்களுக்கு தெரிலனா அதை வந்து எப்படி பார்க்குறதுன்னா அதையும் சொல்லித்தரேன். இது பிசின்னு இருக்கா, இதை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணுங்கள், பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு இருக்கும். ப்ராப்பர்ட்டிஸை கிளிக் பண்ணால் போதும். இதில் வந்து காமிக்கும் உங்களோட லேப்டாப் சிஸ்டம் டைப்புன்னு போட்டு 64 பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி இதில் காமிக்கும். இதில் பார்த்துக்கிறது உங்கள் லேப்டாப் வந்து என்ன பிட்டு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணக்கூடிய ப்ராசஸ் போகும். இதாக இருக்குது, இந்த மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு வந்து கரண்ட் வெர்ஷன் தான் தேவை, அதனால் நீங்கள் டவுன்லோடுன்னு இந்த பேஜை கிளிக் பண்ணிக்கிட்டு இப்போ என்ன கரண்ட் வெர்ஷன் என்ன இருக்குது, டவுன்லோட் பைத்தான் 3.11.4 இருக்குது. நம்ம வந்து இந்த வெர்ஷனை நம்ம டவுன்லோட் பண்ண போகிறோம். அதனால் இந்த வெர்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே எந்த இடத்துல டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு காமிக்கி. நான் வந்து சும்மா டவுன்லோட்ஸ்குள்ளே டவுன்லோட் பண்ணுறேன். அதனால் டவுன்லோட்குள்ளே டவுன்லோட் கொடுத்து சேவ்னு கொடுக்கேன். வெறும் 24 MB தான், சீக்கிரமாகவே டவுன்லோட் ஆயிரும். இது கொஞ்சம் டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. நீ பார்த்துக்கோங்க என்ன வெர்ஷனு, என்ன லேப்டாப்பு 32 பிட்டா 64 பிட்டா அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் கரெக்டாக கொடுங்க. நான் சொன்ன 64 பிட்டுனால அதை கொடுத்துட்டேன். பைத்தான் வெர்ஷன் போட்டு 3.11.4 அப்படின்னு இருக்கா, டவுன்லோட் இருந்தால் இருக்குது. இந்த இடத்துல கீழே டவுன்லோட் ஆகிட்டு இருக்கும். அவ்வளோதான், டவுன்லோட் ஆகி முடிச்சதும் ஷோ ஃபோல்டர்னு கொடுக்கலாம், இல்லாட்டா நீங்கள் ஓப்பன் கொடுக்கலாம். சும்மா ஷோ ஃபோல்டர் அந்த இடத்துல டவுன்லோடுக்குள்ளே தான் டவுன்லோட் பண்ணணும். அதை வந்து அந்த இதை காமிக்கும். இது டபுள் டேப் பண்ணுங்கள். டபுள் டேப் பண்ணதும் இதில் வந்து முக்கியமாக பார்க்கக்கூடியதுன்னா இந்த இருக்க ஆட் பைத்தான் exe to path, இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக கிளிக் பண்ணணும். இதை நீங்கள் கரெக்டாக கிளிக் பண்ணாட்டினா ஏதாவது ஒரு எரர் எதுவும் வந்துக்கிட்டே இருக்கும். இதை நீங்கள் வந்து மறக்காமல் பார்த்துக்கோங்க. இந்த இடத்த வந்து நீங்கள் கரெக்டாக கிளிக் பண்ணணும். இதை டிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கஸ்டமைஸ் இன்ஸ்டால்னு இருக்கும். இது உங்களுக்கு எந்த மாதிரி வேணும், பிப் லைப்ரரி அந்த மாதிரி எது வேணால் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அது மாதிரி நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா இதாக இருக்குது இன்ஸ்டால் பைத்தான், இதை டிக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து இருக்குது ஃபோல்டர் என்ன பார்த்து டவுன்லோட் ஆகும் அப்படின்னு சொல்லி காமிக்கும். சியில் பைத்தான் ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் பைத்தான் 3 லெவல் அப்படின்னு சொல்லி இந்த இதில் வந்து இந்த பாத்தில் வந்து டவுன்லோட் ஆகும். நான் வந்து பேக்கில் வந்துட்டு இப்போ இந்த இருக்க அந்த ஃபோல்டர் காமிச்சிடும். சியில் ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் பைத்தான் 3 லெவலில் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்குது. இதான் நம்மளோட பாத்து. இப்போ நீங்கள் இன்ஸ்டால் நவ் அப்படின்னு கொடுக்கணும். மறக்காமல் பார்த்துக்கோங்க, ஆட் python.exe இந்த இதை வந்து டிக் பண்ணணும். கொடுத்துட்டு நீங்கள் இப்போ இன்ஸ்டால் நவ்னு கொடுங்க.
எஸ்ன்னு கேட்கும், எஸ் ஆர் நோவான்னு கேட்கும். சேஞ்ச் எஸ், எஸ்ன்னு கொடுங்க. இப்போ வந்து அந்த ப்ராக்ரஸ் வந்து இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் நெட்ஒர்க் ப்ராப்ளம் அது மாதிரி எதுவும் இருந்தால் கொஞ்சம் ஸ்லோவாக இன்ஸ்டால் ஆகும். 64 பிட்னா 64 பிட்டு அதை பார்த்து கரெக்டாக நீங்கள் கொடுத்துக்கோங்க. டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. டீயே குடிக்கணும்னா குடிச்சு வந்துருங்க, டவுன்லோட் ஆகிரும் அது ஈஸியாக. நம்ம இன்பில்டாகவே எல்லா லைப்ரரி எல்லாமே இது இன்ஸ்டால் ஆகும். அவ்வளோதாங்க. டவுன்லோட் ஆகிட்டுனா இந்த மாதிரி மெசேஜ் வரும், செட்டப் வாஸ் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி ஒரு இது வந்துடும். இப்படின்னா வந்துட்டுனா நம்ம டவுன்லோட் ஆகிட்டுன்னு அடுத்த இப்போ க்ளோஸ் கொடுத்துட்டு இப்போ டவுன்லோட் ஆகிட்டா இல்லையா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்க்கணும். அப்படின்னா நீங்கள் அதுக்கு வந்து ஷார்ட்கட்டாக விண்டோஸ் ஆர் அப்படின்னு சொல்லி ஒரு கீ இருக்குது. விண்டோஸ் பட்டனும் ப்ளஸ் ஆர் அந்த பட்டன் கிளிக் பண்ணால் அதில் போயிட்டு நீங்கள் சிஎம்டி அப்படின்னு டைப் பண்ணுங்கள். சிஎம்டி கமாண்ட் ப்ராம்ப்ட் டைப் பண்ணுங்கள், கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு இங்கே பைத்தான் PYTHON பைத்தான் வெர்ஷன் அப்படின்னு கொடுத்து நீங்கள் என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுத்ததுமே இந்த வந்துட்டா பைத்தான் 3.11.4 நம்ம என்ன வெர்ஷன் டவுன்லோட் பண்ணோம் இருக்கா, பைத்தான் 3.11.4 இந்த வெர்ஷன் டவுன்லோட் பண்ணதுனால டவுன்லோட் ஆகிட்டு அப்படி இப்படி இந்த மாதிரி வந்துட்டுனா நீங்கள் இது வந்து டவுன்லோட் ஆகிட்டு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து பைத்தான் டவுன்லோட் பண்ணது அப்படின்னு பார்த்தாச்சு. அடுத்து வந்து நான் சொன்ன மாதிரி எடிட்டரோ இல்லாட்டா ஐடியோ நீங்கள் எப்படினாலும் சொல்லிக்கலாம். நீங்கள் வந்து எடிட்டரோ ஐடியோ எதுனாலும் சொல்லிக்கலாம். இப்போ வந்து அதை எப்படி டவுன்லோட் பண்ண பார்க்க போகிறோம். நான் வந்து நோட்பேட் ++ அதை வந்து டவுன்லோட் பண்ண போகிறேன். இதுக்குள்ளே போய் நோட்பேட் ++ அப்படின்னு கொடுத்துட்டு டவுன்லோட் அப்படின்ட்டு இருக்கா, அதை கொடுத்து நீங்கள் என்ட்ரு கொடுத்தா போதும். இதில் வந்து ஃபஸ்ட்டு வரக்கூடிய லிங்க் இந்த இருக்கா, டவுன்லோட் நோட்பேட் ++ இருக்கா, இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். நான் எதனால நோட்பேட் ++ கொடுக்கணும், நீங்கள் இப்போ வந்து ஒரு பிகினராக இருக்கீங்க இல்லாட்டா ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்க, நீங்கள் வந்து ஈஸியாக இப்போ மேனுவலாகவே நீங்கள் டைப் பண்ணி கற்றுக்கிடணும். இப்போ இதே மற்ற இதாக இருந்துச்சுன்னா ஏன்னு கொடுத்தா அது ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆயிரும். ஐன்னு கொடுத்தா இன்ட் அப்படின்னு சொல்லி ஃபில் ஆயிரும், எஸ்ன்னு கொடுத்தா ஸ்ட்ரிங்குன்னு அப்படின்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆயிரும். அதனால வந்து நீங்கள் இப்போ பிகினராக இல்லாட்டா ஃப்ரெஷராக தான் இப்போ தான் நீங்கள் பைத்தான் கற்றுக்கிட்டீங்கன்னா நோட்பேட் தான் எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட்டு பிளாட்ஃபார்ம். இதே நீங்கள் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணும்போது நீங்கள் பண்ணும்போது விசுவல் ஸ்டுடியோ அந்த மாதிரி ஒரு ஐடியை நம்ம பண்ணுவோம். இப்போதைக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது மேனுவலாகவே கோட் எழுதி கற்றுக்கணும். அதுக்காக தான் உங்களுக்கு வந்து நோட்பேட் ++ வந்து நான் கொடுக்கேன். அதனால் நீங்கள் நோட்பேட் ++ வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் எல்லாம் கற்றுக்கிட்ட வரைக்கும் நீங்கள் நோட்பேட் ++லேயே நீங்கள் இப்போ ப்ரோக்ராம் எல்லாம் போட்டு போடுங்க. அதுக்கு நான் ப்ராஜெக்ட் பண்ணும்போது விசுவல் ஸ்டுடியோவோ ஏதோ ஒரு ஐடி டவுன்லோட் பண்ணி பண்ணுவோம், அதில் பண்ணுவோம். நான் வந்து நோட்பேட் ++ கொடுக்கேன். அது வந்து வெர்ஷன் தான் இருக்கா, கரண்ட் வெர்ஷன் என்ன இருக்கோ அதை நீங்கள் பார்த்து கரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மேலே வந்துட்டு இந்த இருக்குது டவுன்லோட் நோட்பேட் ++ வெர்ஷன் v8.5.3 அப்படின்னு இருக்கு, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே நம்மளோட லேப்டாப் நான் சொன்ன மாதிரி 64 பிட்டு, இந்த மாதிரி 32 பிட்னா 32 பிட்டுன்னு சொல்லி இந்த கீழே தான் இருக்கும், இந்த மாதிரி 32 பிட்டுன்னு இருக்கும். அதுக்கு நம்ம வந்து 64 பிட்னால 64 பிட்டுக்கு மேலே வந்துட்டு 64 பிட்டு தான் இருக்கா, இதை நம்ம கிளிக் பண்ணுவோம். இல்லை இந்த டவுன்லோடுன்னு சொல்லி ஒரு பாக்ஸ் இருக்கா, அந்த டவுன்லோடு அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி டவுன்லோடு சொன்னால் எந்த இதில் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. நான் வந்து டவுன்லோடுங்க இதிலே டவுன்லோட் பண்ணேன். சேவ் கொடுத்துட்டு அவ்வளோதான். கீழே பாருங்கள், கீழே வந்து டவுன்லோட் ஆகும். அவ்வளோதான், டவுன்லோட் கம்ப்ளீட் ஆகி முடிச்சுட்டு இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணணும். சோயில்னு ஃபோல்டர் கொடுக்கும், இல்லாட்டா ஓப்பன்னே கொடுக்கும். ஓப்பன் கொடுத்தா டேரெக்டாக டவுன்லோட் ஆகும். இப்போ வந்து டவுன்லோட் பண்ணாமல் கேட்க எஸ்ஸு. இந்த மாதிரி இங்கிலீஷ் இது அப்படியே இருக்கட்டும், ஓகே அப்படின்னு கொடுங்க. இங்கிலீஷா ஓகே, அவ்வளோதான். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டுங்கிற பட்டன் தான் இருக்குது, அந்த நெக்ஸ்ட் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சும்மா அந்த லைசன்ஸ் அக்ரிமெண்ட் எல்லாம் கேட்கும். இதில் வந்து நீங்கள் ஐ அக்ரின்னு கொடுங்க. இந்த இருக்குது நீங்கள் என்ன பாத்தில் டவுன்லோட் ஆகும் அப்படின்னு சொல்லி காமிக்கும். நீங்கள் இதே பார்த்து இருக்கணும்னா இதே பார்த்து நீங்கள் அப்படியே கொடுங்க. அப்படி இல்லாட்டா நீங்கள் வேறு பார்த்து நீங்கள் கொடுக்க போகிறீங்கன்னா ப்ரௌஸ்குள்ளே போய் நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணி கொடுங்க. நான் வந்து இதே இன்பில்டாக இந்த பர்த்டே இருக்கட்டும் அப்படிங்கிறனால இதே பார்த்து கொடுங்க. அதனால் நெக்ஸ்ட்டு கொடுங்க. இதெல்லாம் நீங்கள் ஒன்றும் சேஞ்ச் பண்ண தேவையில்ல, நெக்ஸ்ட்டுன்னு கொடுங்க. நம்ம ஷார்ட்கட் வேணுமான்னு கேட்கும். இப்போ நம்ம விண்டோ ஸ்க்ரீன் இருக்குல்ல, டெஸ்க்டாப் ஸ்க்ரீனில் ஷார்ட்கட்டாக அந்த வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்கு. வேணும்னா வேணும் கொடுங்க. நான் வந்து ஷார்ட்கட் தேவைனால அதை டிக் பண்ணிக்கிடுவேன். கொடுத்துட்டு இன்ஸ்டால் அப்படின்னு கொடுப்போம். அவ்வளோதான், இன்ஸ்டால் ஆகிட்டா. இன்ஸ்டால் கம்ப்ளீட் ஆகிட்டு இந்த மாதிரி கம்ப்யூட்டர் நோட்பேட் அப்படின்னு சொல்லி வச்சு அதுக்கப்புறம் ஃபினிஷ், அவ்வளோதான், ஃபினிஷ் கொடுத்துருங்க. அவ்வளோதான், இது நின்று அதை க்ளோஸ் பண்ணிட்டு புதுசாக ஓப்பன் பண்ணணும்.
வெளில வந்து பாருங்க ஷார்ட்கட் கொடுத்தனா அந்த மாதிரி இந்த வெளியில இந்த இருக்கா நோட்பேட் ப்ளஸ் ப்ளஸ் வந்து ஓப்பன் ஆயிட்டு இவ்வளோதாங்க. இதான் நோட்பேட் ப்ளஸ் ப்ளஸ். இதை வந்து டவுன்லோட் பண்ணியாச்சு. இதுதான் வந்து ஐடி டவுன்லோட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து ஒரு சிம்பிளாக ஒரு ப்ரோக்ராம் போட்டு பார்க்கன்னு சொன்னோம்ல, அதை போட்டு பார்க்கேன். இதில் வந்து நீங்கள் சர்ச் பாரில் போயிட்டு பைத்தான் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணாலே போதும். பைத்தான் ஐடி எல்இ அப்படின்னு சொல்லி அவங்களே ஒரு இன்பில்டாக வந்து ஒரு ஐடி வந்து கொடுத்துருப்பாங்க. அது பைத்தான்லேயே இருக்கும். நீங்கள் அதிலே நீங்கள் என்னாலும் கோடை டைப் பண்ணி ரன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் அதை ஓப்பன் பண்ணிட்டு பாருங்களேன், இதான் ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி ஐடி எல்இ இது வந்து அவங்களே கொடுத்துருப்பாங்க ஒரு எடிட்டர் கணக்கை. அதிலே நீங்கள் ப்ரோக்ராம் ரன் பண்ணி அதிலே அவுட்புட் பார்த்துக்கலாம். இதில் வந்து நீங்கள் சைஸ் வந்து பெருசு பண்ணால் அது வந்து சின்னதாக தான் இருக்கும். நீங்கள் வந்து இதை சைஸ் பெருசு பண்ணால் என்ன பண்ணணும், இந்த ஆப்ஷன் இருக்கா, ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு கான்ஃபிகர் ஐடி எல்இன்னு இருக்கும். இதில் போய்ட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான சைஸ் வச்சுக்கலாம். 25 வச்சுருக்கேன். அது வந்து ஃபஸ்ட் டவுன்லோட் பண்ணும்போது சில நேரத்து சைஸ் வந்து சின்னதாக இருக்கும், 14, 13 இருக்கும். இதில் போய்ட்டு நான் 25 25 கொடுத்துட்டு அவ்வளோ அப்ளைன்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்தா போதும், இந்த சைஸுக்கு வந்துடும். ஆப்ஷன் கான்ஃபிகர் ஐடி எல்இன்னு கொடுத்துட்டு ஒரு சைஸ் பண்ணி பார்க்கலாம். 22ன்னு கொடுத்துட்டு அப்ளைன்னு கொடுத்துட்டு அவ்வளோதான். ஓகேன்னு கொடுத்தா அந்த மாதிரி ஓகே ஆகும். உங்களுக்கு பெருசாக தெரியக்காண்டி பெரிய சைஸில் வைக்காண்டிங்க, 25 வைக்கேன். 25 அப்ளை ஓகே அப்படின்னு கொடுத்தாச்சு. இப்போ வந்து சிம்பிளாக நம்ம ஒரு ப்ரோக்ராம் போட்டு பார்ப்போமா. பிரிண்ட் ஓப்பன் ப்ராக்கெட் பண்ணி டபுள் கோட்ஸ்குள்ளே ஹலோ பைத்தான் அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே பைத்தான் கொடுத்து டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான். இப்போ நீங்கள் என்ட்ரு தட்டினா இதிலே நீங்கள் அவுட்புட் பார்த்துக்கலாம். இதிலே நீங்கள் இன்புட் கொடுத்து இதிலே அவுட்புட் பார்த்துக்கலாம். இப்படி இது வந்து அவங்க வந்து பைத்தானாவே இன்பில்டாகவே ஒரு ஐடி கொடுத்துருப்பாங்க. இப்படி நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். சிம்பிள் ப்ரோக்ராம் ரன் பண்ணிக்கலாம். சும்மா இது ஹெலோ வேர்ல்டு மட்டும் பிரிண்ட் பண்ணி பார்க்க. இனிமேல் நம்ம அடுத்த ப்ரோக்ராமில் போகும்போது உங்களுக்கு எல்லாமே கிளியராக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரேன். இப்படி நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்ட நான் ஒன்று ஐடி ஏற்றினோம்ல, நோட்பேட் ப்ளஸ் ப்ளஸ் ஏற்றினா அதில் எப்படி ரன் பண்ணி காமிக்கிறேன். நோட்பேட் ப்ளஸ் ப்ளஸை கிளிக் பண்ணுங்கள். அதுக்குள்ளே போயிட்டு இமேஜ் பண்ணிவிட்டு இதை வந்து ஜூம் பண்ணிக்கிறதா, உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரில. ஜூம் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் நியூ கொடுத்து இதை க்ளோஸ் பண்ணிக்கிறதா. இதில் பிரிண்ட் ஃபங்க்ஷன் பிரிண்ட் கொடுத்து ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்து அதே மாதிரி ஹலோ பைத்தான் அப்படின்னு கொடுத்து டபுள் கோட்ஸ்குள்ள பைத்தான் கொடுத்து டபுள் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ சேவ் பண்ணதான். எதில் சேவ் பண்ணதுன்னா எனக்கு ஒரு நிமிஷம். லோக்கல் சிஇயில் போயிட்டு நீங்கள் இப்போ ஒரு ப்ராஜெக்ட் எப்படி கரெக்டாக நீங்கள் ப்ரோக்ராம் கற்றுக்கிட்டீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணணும். புதுசாக ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அது உள்ள நீங்கள் கொடுக்கக்கூடிய ஃபைலை ஃபுல்லும் ஸ்டெப் பை ஒவ்வொரு ஃபைல் என்னென்ன ஃபைலாக கொடுக்கீங்களோ அந்த மாதிரி பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ நீங்கள் பைத்தான் கற்றுக்கிட்டதுனால பைத்தான்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுங்கள். நியூ ஃபோல்டர்னு கொடுத்துட்டு இதில் போயிட்டு பைத்தான் அப்படின்னு சொல்லி ஒரு நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுங்க. அது டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து சேவ் கொடுக்கணும். ஃபைல் நேம் என்ன ஃபைல் நேமு அப்படின்னு கொடுத்து சேவ் பண்ணணும். நான் வந்து ஹெலோ டாட் பை. பைத்தான் எப்போதுமே சேவ் பண்ணது இருந்தால் டாட் பை அப்படின்னு சொல்லி நீங்கள் சேவ் பண்ணணும். ஒவ்வொரு லாங்குவேஜும் ஒவ்வொரு மாதிரி ஜாவான்னு சேவ் பண்ணுவாங்க. பைத்தானால அந்த ஃபைல் நேம் டாட் பிஒய் அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணணும். இப்போ சேவ் பண்ணியாச்சு. இப்போ எப்படி ரன் பண்ணுன்னு பாருங்கள். அதே மாதிரி கமாண்ட் ஓப்பன் பண்ணலாம். விண்டோஸ் ஆர் கொடுத்துட்டு சிஎம்டி ஓப்பன் பண்ணிவிட்டு கமாண்ட் ஓப்பன் ஆகிட்டு இப்போ வந்து நம்ம கரெக்டாக அந்த பாத்து கொடுக்கணும். அந்த பாத்தை கரெக்டாக சூஸ் பண்ணணும். எப்போ நம்ம ஈயில் தான் நம்ம சேவ் பண்ணோம். அதனால் ஈ கொடுத்துட்டு செமிகோலன் கொடுத்துட்டு என்ட்ரு தட்டினா கரெக்டாக அந்த இதாக இருக்கா, இந்த இங்கே இந்த ஃபோல்டருக்குள்ளே போயிடும். அதில் நம்ம வந்து என்ன ஃபோல்டர் நேம் என்ன கொடுத்தோம், பைத்தான். அது வந்து சேஞ்ச் டைரக்டரி சிடி அப்படின்னு கொடுத்துட்டு பைத்தான் அப்படின்னு கொடுத்து என்ட்ரு கொடுத்தா அந்த ஃபோல்டருக்குள்ளே போயிடும். அதுக்குள்ளே போயிட்டு நம்ம என்ன ஃபைல் நேம் என்ன கொடுத்தோம் அதை நம்ம கொடுக்கணும். பைத்தான் டைப் பண்ணிவிட்டு ஃபைல் நேம் என்னது ஹெலோ டாட் பை அப்படின்னு கொடுத்தோமா, அப்படி கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தா போதும். அதான் இவ்வளோதான். இதான் அவுட்புட்டு. ஹெலோ பைத்தான் சொல்லி இந்த அவுட்புட் வந்துட்டா இங்கே இவ்வளோதாங்க. இப்படி தான் நீங்கள் ரன் பண்ணணும். இந்த மாதிரி கமாண்ட்லேயே ரன் பண்ணிக்கலாம். இல்லாட்டா அவங்களே இன்பில்டாக கொடுக்காங்களா அந்த பவர் செல் ஐடி எல்இ செல் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். இதுலேயும் நீங்கள் ரன் பண்ணி பார்த்துக்கலாம்.
நம்ம ஒன்று அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இவ்வளோதாங்க, இதோட முடிஞ்சுது. எப்படி நம்ம ஐடி இன்ஸ்டால் பண்ணணும்னு பார்த்தாச்சு, பைத்தான் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு பார்த்தாச்சு, பார்த்து எப்படி சிம்பிளாக ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணணும்னு பார்த்து முடிச்சாச்சு. இவ்வளோதாங்க, இதோட முடிஞ்சுது.